மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 97. நந்தினி அவர்கள் அறைக்குள் நுழைந்தபோது மாதேஷ் கணினியை வைத்துக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் பின்னால் வந்து அமர்ந்தவள் அவன் தோள்களை மென்மையாக பிடித்து விட்டாள். அவன் திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மறுபடியும் கணினியில் பார்வையை பதித்து கொண்டான். ஆளப்பாரு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவள் அவனை நெருங்கி அமர்ந்து பிடித்துவிட ஆரம்பித்தாள். சில நிமிடங்கள் கழித்து, நீங்க எப்படிங்க இப்படி இருக்கீங்க என்றாள். எப்படி இருக்கோம் என்றான் பார்வையை அகற்றாமலேயே. நீங்க கிரேட் தெரியுமா? திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தான். ஏன் அப்படி சொல்ற என்று பார்வையாலேயே கேட்ட அவனின் கழுத்தோடு கையை கட்டி கொண்டு கூறினாள் நந்தினி. நான் இப்போ மித்ரா ரூம்ல இருந்து தான் வரேன். சட்டென நிமிர்ந்து அமர்ந்தவன் உன்னிப்பாக முகத்தை வைத்து அவளிடம் கேட்டான். என்ன ஆச்சு? நீங்க கெஸ் பண்ணது கரெக்டுங்க. அப்போ அவளுக்கு பிரச்சனை இருக்கா? என்ன பிரச்சனை என்றான் பதட்டத்தோடு. என்னங்க, எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுறீங்க என்றாள் புன்னகைத்தபடி. என்ன விஷயம்னு சொல்லு நந்தினி, நீ தான் என்ன டென்ஷன் பண்ற என்றான் கோபமாக. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண விஷயம்தான். காலேஜில் அவங்க கிளாஸில் 2 கேங்காக இருப்பாங்க போல. இப்போ 2 கேங்குக்கும் சண்டையாம். அதுதான் அவள் ஒரு மாதிரி இருக்கா. அதுக்கு ஏன் இவ கவலைப்படுறா? இவ கேங்கில் இருக்கிற பசங்க கூட ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. அது இல்லைங்க, ஏதாச்சும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு போல 2 பக்கமும். யார் அது பிரச்சனை பண்ணுறது என்று தன் ஃபோனை அவன் எடுக்க பட்டென்று அவன் கையில் இருந்து அதனை பறித்து கொண்டாள். என்ன பண்ணுறீங்க நீங்க? இது சின்ன பசங்க விஷயம். அவங்களே பேசி சரி பண்ணிக்குவாங்க. நாம பெரியவங்க தலையிட்டா அது வேத மாதிரி போயிடும். நீங்களும் காலேஜ் படிச்சுட்டு தானே வந்தீங்க. ஏன் உனக்கு தெரியாதா என்றான் அவளை முறைத்தவாறு. சட்டென்று பம்மியவள், அதுக்கு சொல்லலிங்க, இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டாமேன்னு சொன்னேன். நானும் காலேஜ் படிச்சிருக்கேன். அங்கேயும் கேங் எல்லாம் இருந்தது. சண்டையெல்லாம் போட்டோம்தான். ஆனால் வீட்டில் வந்து அதுக்காக யாரும் உம்முன்னு எல்லாம் இருக்க மாட்டோம். எதுவாக இருந்தாலும் காலேஜோட சரி, அவ்வளவுதான். கரெக்டு தான். ஆனால் நீங்களும் மித்ராவும் ஒன்னா? அவ அந்த அளவுக்கு எல்லாம் மெச்சூர்டான பொண்ணு இல்லைங்க. அவன் எதையோ யோசிக்க, என்னங்க, அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம், நான் பார்த்து சரி பண்ணிடுறேன் என்றாள். எப்படி? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு என்ன வேலை கம்மியாவா இருக்கு? நீங்கள் அந்த வேலையை மட்டும் பாருங்க. நான் இதை எப்படியும் சரி பண்ணிடுவேன். ஓகேவா? அதெல்லாம் சரிதான். ஆனால் இதை கண்டுபிடிக்க நான் தேவையா இருக்கேன்ல. உன்னால் அதை முன்னாடியே செஞ்சிருக்க முடியாதா? சரி சரி, இனிமேல் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு எதுக்கு கோபப்படுறீங்க என்றவள் அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். சட்டென்று அவளை இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டவன் அவளை இறுக்கமாக அணைத்து கழுத்தில் முத்தம் வைத்தான். அச்சுச்சோ, போச்சு என்று தனக்குள் சொல்லி கொண்டவள், என்னங்க என்றாள் மெல்லிய குரலில். என்ன என்றவன் முத்தங்களை அடுக்கிக் கொண்டே போக, இன்னைக்கு முடியாது, இன்னும் 2 நாள் ஆகும் என்றாள் இறங்கிய குரலில். சட்டென்று அவளை வேகமாக நகர்த்தி கட்டிலேயே விட்டவன், அதுக்கு எதுக்கு என் பக்கத்தில் வந்த என்று கோபமாக உரைத்துவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அவன் செயல் வலியை கொடுத்தாலும் அதன் பிறகு அவன் என்ன செய்வான் என்று தெரிந்ததால் எதுவும் பேசாமல் அமைதியாக படுத்து உறங்கிவிட்டாள் நந்தினி. அவள் நினைத்ததைப் போல் மறுநாள் காலையில் கண் விழிக்கும் போது அவளை அணைத்தவாறு படுத்திருந்தான் மாதேஷ். அவன் கை அவள் வயிற்றில் மென்மையாக அழுத்தியபடி இருக்க அவள் தோளோடு நெருங்கி படுத்திருந்தான் அவன். அவள் அசைவில் அவனுக்கும் விழிப்பு வர மென்மையாக அவள் அடி வயிற்றில் தடவி கொடுத்து கொண்டே அவள் காதோரத்தில் முத்தம் வைத்து சாரி என்றான். வயிற்றில் அவன் வருடல் அவளுக்கு இதமாக இருக்க அவள் மனமோ சரியான அரலூசு என்று அவனை திட்டிக் கொண்டிருந்தது. எனக்கு மட்டும் தைரியம் இருந்தா இவர்கிட்ட இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், நீங்க நல்லவரா கெட்டவரா என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே உணர்ந்தாள். அச்சுச்சோ, சாரி கேட்டு இன்னும் பதில் சொல்லலையே, அதுக்கு வேற கத்துவானே என்று பயந்தாள். அவள் யோசித்து கொண்டிருந்த அந்த நொடியே அவளை திட்டுவதற்காக அவன் வாயை திறக்க அவசரமாக அவன் கன்னத்தில் முத்தத்தை வைத்துவிட்டு எழுந்து கொண்டாள். சிறு புன்னகையோடு அவன் விழிகளை மூடி மறுபடியும் உறங்க ஆரம்பித்தான். அவன் அவளிடம் சாரி கேட்கும்போது அவளுக்கு அவனை மிகவும் பிடிக்கும். அவன் மேல் கொஞ்சம் காதல் அதிகமாகிவிடும். ஒரு முறை அப்படித்தான். அவன் கேட்கையில் அவன் மேல் ஆசை பொங்கி வழிந்து அவன் இதழில் அழுத்தமாக முத்தத்தை வைத்து விட்டாள். அதில் கோபம் கொண்டு அவளிடம் கத்த ஆரம்பித்தான். இது என்னடி ராத்திரியா? இப்போ போய் இப்படி கொடுக்குற? நான் இப்போ கடைக்கு போகணுமா வேண்டாமா? இந்த நேரத்தில் தான் இப்படியெல்லாம் பண்ணுவியா? அவன் கத்தியதில் நொந்து போய், கடவுளே, இனி இவருக்கு இப்படி ஒரு முத்தத்தை கொடுக்கவே கூடாது என்று எண்ணி அமைதியாக இருந்து விட்டாள். அடுத்த முறை அவன் சாரி கேட்டபோது எதற்கு வம்பு என்று எண்ணி சரி என்றதோடு நிறுத்தி கொண்டாள். ஆனால் அதற்கும் அப்போது வளர்த்தானே ஒரு வம்பை.
அது என்ன சரி, ஏதோ போனா போகுதுன்னு அக்செப்ட் பண்ற மாதிரி, பிடிக்கலன்னா கோபமாவே இருந்துட்டு போக வேண்டியது தானே என்று அதற்கும் கத்தியவனைக் கண்டு மனதிற்குள் பல கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்ட ஆரம்பித்தாள் நந்தினி. இந்த ஆளை வச்சு எப்படிதான் சமாளிக்கிறதுனே தெரியலையே என்று யோசித்து யோசித்து பல வழிகளில் முயற்சி செய்து கடைசியாக கிடைத்ததுதான் இந்த கன்னத்தில் முத்தம் வைப்பது. இதில் மட்டுமே அவன் அடங்கி விடுவான். அவனை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தவள் அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து நிம்மதி பெருமூச்சோடு அங்கிருந்து அகன்றாள். மித்ராவின் அப்பாவும் சித்தப்பாவும் நகை வியாபாரிகள். கோயம்புத்தூரில் அவர்களுக்கு சொந்தமாக 3 கடைகள் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் நகைகளையும் தங்கங்களையும் ஹோல்சேல் முறையில் வாங்கி கைமாற்றி விட்டு தொழிலும் செய்கிறார்கள். மாதேஷ் இதனை தான் கவனித்துக் கொள்கிறான். மிகவும் திறமையானவன். அவன் படித்து முடித்து வேலைக்கு வந்த பின் இன்னும் அவர்களின் தொழில் முன்னேற ஆரம்பித்தது. எப்பொழுது தங்கத்தின் விலை ஏறும் இறங்கும் என்றெல்லாம் கணக்கிட்டு சரியாக வியாபாரம் செய்து விடுவான் மாதேஷ். அதனால் வீட்டில் எப்பொழுதுமே அவனுக்கு தனி மரியாதைதான். நந்தினியின் அப்பாவும் பணக்காரர்தான். கோயம்புத்தூரில் உள்ள பிரபலமான மருத்துவமனையின் டீன் அவர். ஆம், அவர் ஒரு மருத்துவர். அவர்களின் குடும்ப டாக்டரும் கூட. சிறு வயதிலிருந்தே அவருக்கு மாதேஷை தெரியும். அவனின் திறமையில் ஈர்க்கப்பட்டு தன் மகளை மிகவும் விருப்பத்தோடு அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அவளும் வீட்டில் செல்லமாக வளர்ந்தவள்தான். இங்கே வந்து இவனிடம் திட்டு வாங்கி கொண்டிருக்கிறாள். தன் கணவனை கெட்டவன் என்று ஒதுக்கி வைக்கவும் முடியாமல், நல்லவன் என்று கொண்டாடவும் முடியாமல் தவித்தவாறு தன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறாள் நந்தினி. கல்லூரிக்கு கிளம்பிய மித்ரா கொஞ்சம் உற்சாகத்துடனேயே வந்து சாப்பிட அமர்ந்தாள். மாதேஷுக்கும் மித்ராவுக்கும் நடுவில் ஒரு பெண் உண்டு. அவளை காரைக்குடியில் வைர வியாபாரம் செய்பவர்கள் வீட்டில் திருமணம் செய்து கொடுத்து இருக்கிறார்கள். மித்ராவின் சித்தப்பாவிற்கு ஒரு ஆண், ஒரு பெண், பிறகு ஒரு ஆண் என்று 3 பேர். மாதேஷ் நந்தினியின் மகன் ஒருவன் என்று எல்லோரும் அங்கே அமர்ந்திருந்தனர். அவர்களும் அவளை கண்டு உற்சாகமாக பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். மாதேஷ் அப்போதுதான் அறையில் இருந்து வந்தான். அவனை கண்டதும் ஐவரும் சற்றே அமைதியாகிவிட, ஆனாலும் தன் தங்கையின் முகத்தில் தெரிந்த உற்சாகத்தை கண்டுகொண்டான் மாதேஷ். பரவாயில்லையே, ஒரே ஒரு தடவை நந்தினி போய் பேசி இந்த அளவுக்கு மித்ராவை சரி பண்ணி இருக்காளே. மெச்சுதலாக தன் மனைவியை நோக்கினான். அவளோ மித்ராவையே ஏதோ யோசனையோடு பார்த்து கொண்டிருந்தாள். சரி, பிறகு அவளிடம் பேசிக்கொள்ளலாம் என்று விட்டு சாப்பிட ஆரம்பித்தான் மாதேஷ். மித்ரா சாப்பிட்டு முடித்து எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கல்லூரிக்கு கிளம்ப அவள் பின்னாலேயே வந்தாள் நந்தினி. மித்ரா, இரு. என்ன அண்ணி, எதுக்கு உன் முகத்துல இவ்வளவு சந்தோஷம்? அப்படியா, சந்தோஷமாவா இருக்கேன்? அப்படிதான் தெரியுது. புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா ஃபேஸ் ரீடிங் பண்றீங்க என்று சொல்லி சிரித்தாள் மித்ரா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. இந்த சிரிப்புக்கு என்ன காரணம்? அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தவாறு கேட்டாள் நந்தினி. தன் விரல் கொண்டு தாடையில் தட்டி யோசிப்பது போல் பாவனை செய்துவிட்டு கேட்டாள் மித்ரா. இதுக்கு காரணம் கிரின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஒன்று போடுவேன் என்றாள் நந்தினி கோபமாக. கலகலவென சிரித்தாள் மித்ரா. நீங்க நினைக்கிற அர்த்தம் இல்ல அண்ணி. ஏதோ மனசுக்குள்ள அழுத்துக்கிட்டே இருந்த ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளவுதான். அவன் என்கிட்ட பேச வேண்டாம், என்னை விட்டு தள்ளியே இருக்கட்டும். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னால் அவனோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சே அப்படின்ற குற்ற உணர்ச்சி என்னை குத்திக்கிட்டே இருந்தது. அப்படி இல்லை, அவன் நல்லாவே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் வந்த ஒரு திருப்தியா இருக்கலாம். அவன் என்கிட்ட கோபப்படலை, என்னை வெறுக்கலை அப்படின்றதுனால வந்த ஒரு நிம்மதியா இருக்கலாம். அதுதான் கொஞ்சம் சந்தோஷமா முகத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்றாள் சின்ன சிரிப்போடு. அவள் கன்னம் தட்டி புன்னகைத்தவள், சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும், எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் நந்தினி. ஆனால் மாதேஷோ அவளை கண்காணிக்க எடுக்கும் முயற்சியை விடவில்லை. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.